ஏலக்காய் பொடி இருக்கு இல்லையா, அதில் வந்து உள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த கருப்பு விதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் ஏல அரிசி அப்படின்னு சொல்கிறோம். அதை ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்துக்கணும். அதே மாதிரி சுக்கு பொடி ஒரு 2 சிட்டிகை அளவு எடுத்துக்கணும். சீரக பொடி ஒரு 2 சிட்டிகை, சோம்பு பொடி ஒரு 2 சிட்டிகை. இது எல்லாத்தையும் சேர்த்து, இல்லை நீங்கள் முழுசாவே ஏலரிசி விதைகளாக சேர்த்துக்கலாம். சுக்கு வந்து சின்ன சிட்டிகை 2 சிட்டிகை சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு, சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு போட்டு தண்ணி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, சர்க்கரை நோய் இருக்கிறவர்களாக இருந்தால் அப்படியே குடிச்சிடலாம். சர்க்கரை நோய் இல்லாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் கொஞ்சமாக அதில் நீங்கள் கருப்பட்டி ஆட் பண்ணி குடிக்கலாம். இந்த டீயை வந்து ரெகுலராக மார்னிங் ஈவினிங் உணவுக்கு பிறகு நீங்கள் குடிச்சுக்கிட்டே வாங்கல, கண்டிப்பாக உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பும் குறையும். அதே சமயம் வந்து இந்த கல்லீரலில் இருக்கக்கூடிய நொதிகள் என்சைம்ஸ் அதை வந்து சீர்படுத்துறதுக்கு SGOT SGPT எல்லாம் எப்போ டெஸ்ட் பண்ணாலும் கூடுதலாக இருக்குங்கிறவங்க இந்த டீயை ரெகுலராக யூஸ் பண்ணும்பொழுது அது படிப்படியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும்.